SS Music proudly presents the Family Stars Season 3. Title sponsors Mad Rabbit. Powered by Ambu Star Biryani. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. Special partner Terranum Homes, the brand of trust. சொல்லுங்க, the memory associated with this. ரொம்ப இது சாதாரண பிக்சரே இது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு வெல் செலிப்ரேட்டட் ஒரு ஆக்டர், ஒரு பர்சன் கூட ஒரு ஈக்குவலாக உட்காந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு நடிக்க வைக்கும்போது இட்ஸ் நாட் அபவுட் போஸ்டிங் மை செல்ஃப். என்னால் யார் கூட வேணாலும் நடிக்க முடியும். இப்போது அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது விஜய் சார் அண்ட் லோகேஷ் கனகராஜ் சார். மாஸ்டருக்கு போகும்போது ஒரு 5000 பீப்புள் பக்கம் இருக்காங்க, அதுலேருந்து ஒரு 1000 பீப்புளை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஏன்னா விஜய் சார் கூட நடிக்கணும். 1000 பீப்புள்லேருந்து பார்த்தீங்கன்னா 30 பீப்புளை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து அந்த 30 பீப்புள்லேருந்து 2 பீப்புள் எடுக்கணும். அது 30 பீப்புள்லேருந்து 2 பீப்புள் எடுத்து நீ தான் அப்யூசர் 1 அப்யூசர் 2 அப்யூசர் 1 நீ தான் அப்படின்னா அப்யூசராங்க ஐயா. இந்த பிக் இப்போ வரைக்கும் நான் ஒரு படம் ரிலீஸ் ஆகி 2021 ரிலீஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் என் டிபி இதுதான். நான் மாற்றவே மாட்டேன், மாற்றவும் முடியாது. மேலே ஒரு ரூம் கட்டுறப்போ தான் ஒரு 2 நாள் வந்து தங்குறதுக்கு வந்தா அந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அப்போது நம்மளே கூப்பிட்டு பையனை இந்த மாதிரி கீழே விழுக வச்ச மாதிரி ஒரு மனசில் ஒரு வேதனை. ஃபோன் பண்ண உடனே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல அந்த நிமிஷம். அப்புறம் அவனால் நடக்கவே முடியல. 2 காலம் எனக்கு ஃப்ராக்சர் பண்ண. நான் லேடரை வச்சு நான் தான் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்போது என் மேலே விழுந்துருவேன்ட்டு என்னை தாண்டி விழுந்தான், தாண்டி குதிச்சிட்டான். அதை மறக்கவே முடியாமல் வாழ்நாளில் மறு ஜென்மந்தான். ஓப்பனாக சொல்லணும்னா என்னோட ரெஸ்ட் ரூமுக்கு என்னால் போக முடியாது. நான் பெட்டில் தான், எனக்கு 35 ஏஜ் ஆகுது. எங்கள் அம்மா தான் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்ததே இல்லை. ஜஸ்ட் இமேஜின் என்னோட எவ்ரிதிங், நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். எவ்ரிதிங் ஷி யூஸ் டு ஹேண்டில். நான் இந்த வயசில் வந்து எப்படி கூச்சம் சொல்லுவான், அம்மா உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அவன் நடக்கிறது பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். மெமரிஸை வந்து நம்ம ரீவிசிட் பண்ண போகிறோம். 3 பிக்சர்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு you will have to say the story behind it. அது சம்மந்தப்பட்ட மெமரிஸ் ஷேர் பண்ணுவோம். எஸ், ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்துடலாமா? இது வந்து என்னைக்குமே உங்களை நாங்கள் வச்சுட்டு இன்டர்வியூ பண்ணுறோம் அப்படின்னா தவிர்க்க முடியாத ஒரு கேள்வியாக இருக்கும். பிகாஸ் பல பேரோட ஆசை இந்த மாதிரி தளபதி கூட வந்து ஒரு ஃப்ரேமில் வந்துடணும் அப்படின்றது. அது நீங்கள் பாருங்கள், எவ்வளோ க்ளோஸாக அவர் தோள் மேலாம் கை போட்டு அவர் கண்ணை வரை நீங்கள் முறைச்சலாம் பார்க்குறீங்க. யாருக்குங்க கிடைக்கும் இதெல்லாம்? கிடைக்காது. சொல்லுங்க, தி மெமரி அசோசியேட்டட் வித் திஸ். ரொம்ப இது சாதாரண பிக்சரே இது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு அதாவது இப்போ நான் இப்போ கான்ஃபிடண்ட்டாக உட்காந்துருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மூவி, இந்த ஒரு சீனே போதும். பிகாஸ் த மோஸ்ட் வெல் செலிப்ரேட்டட் ஒரு ஆக்டர், ஒரு பர்சன் கூட ஒரு ஈக்குவலாக உட்காந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு நடிக்க வைக்கும்போது இட்ஸ் நாட் அபவுட் போஸ்டிங் மை செல்ஃப். என்னால் யார் கூட வேணாலும் நடிக்க முடியும். இப்போது அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது விஜய் சார் அண்ட் லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்டர். அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் அது சாதாரணமாக கிடைக்கல. நான் வந்து மாநாடுலேருந்து ட்ரை பண்ணேன் லொக்கேஷன் படத்தில். அதில் ஒரு 500 பீப்புள் வந்தாங்க. ஆடிஷனில் வந்து நான் பார்க்க யங்காக இருக்கேன்னு சொன்னாங்க, போயிட்டேன். ஆனால் ஆடிஷன் நல்லா இருந்ததுனாங்க. அகெயின் கைதி போனேன். அப்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே 35 and above 40 and above அந்த ஏஜ் ஃபுல்லாக. அதுலேயும் யங்காக இருக்கேங்கன்னு சொன்னாங்க. நான் நடித்தது சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுலேயும் கிடைக்கல. திருப்பி மாஸ்டருக்கு போய் ஆடிஷனுக்கு நிற்கிறேன். அங்கேயும் விஜய் சார் படம்னோடனே இங்கே 500னா அங்கே 5000 பீப்புள் இருக்காங்க ஆடிஷனுக்கு. அப்போது நான் போனேன். ஏன்னா எனக்கு பர்சனலி எனக்கு யாரையுமே தெரியாது. பிகாஸ் நான் இது வரைக்கும் பெருமையாக சொல்லிக்குவேன், நான் ஒரு 13 மூவிஸ் பண்ணியிருக்கேன். அதில் 2-3 மூவி தான் வெளியே தெரியும். பட் ஆனால் நிறைய படம் பண்ணியிருக்கேன். 13 மூவிஸ் பண்ணாலும் நான் ஆடிஷன்ஸ் மூலியமாக தான் எல்லாமே வாங்கினேன். எதுவுமே ஈஸியாக வரல. அந்த ரெஃபரலில் நான் நம்பவே மாட்டேன். அதெல்லாம் விஷயம் எனக்கு உடன்பாடே கிடையாது. பிகாஸ் அதுக்கு சோர்ஸும் இல்லை. நேராக ஆஃபீஸ் போவேன், சிம்பிளாக சொல்லணும்னா நேராக போவேன். ஆடிஷன் போகுதுன்னா ஃபோட்டோஸ் கொடுப்பேன். அகெயின் தே வில் கால் பேக் இஃப் ஐ சூட் த கேரக்டர், போவேன். இதே மாதிரி மாஸ்டருக்கு போகும்போது ஒரு 5000 பீப்புள் பக்கம் இருக்காங்க, அதுலேருந்து ஒரு 1000 பீப்புளை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஏன்னா விஜய் சார் கூட நடிக்கணும். 1000 பீப்புள்லேருந்து பார்த்தீங்கன்னா 30 பீப்புளை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து அந்த 30 பீப்புள்லேருந்து 2 பீப்புள் எடுக்கணும். அந்த ப்ராசஸ் தான் எனக்கு ரொம்ப இது ஆர்மி செலெக்ஷன் மாதிரி இருந்தது எனக்கு.
அது 30 பீப்புள்லேருந்து 2 பீப்புள் எடுத்து நீ தான் அபியூசர் 1 அபியூசர் 2 அபியூசர் 1 நீ தான் அப்படின்னா அபியூசராங்க ஐயா என்ன கேரக்டர்லாம் பண்றான்னு குத்துங்க சொல்லிட்டு நிஜமா குத்துங்க. என்ன வேணாலும் பண்ற விஜய் சார் கூட பண்ணணும்னா நிறைய தடவை கேட்டாங்க. தே ஹேட் தட் கன்சர்ன். நல்லா யோசிச்சுக்கோ, ஹீரோவை பண்ணியிருக்கேன், இந்த ஒரு சீன் பண்ணேன். ஐயோ ஐயா அப்படிலாம் இல்லவே இல்லையே, நான் பார்த்த அந்த சீன் பார்த்தேன், நான் தான் பண்ணுவேன், அபியூசரா பரவாயில்ல நான் பண்ணுவேன். ஸோ அந்த அகெயின் அந்த 5,000 1000 அப்புறம் 30 people to 2 people வந்து கனெக்ட் ஆகி நான் போய் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்து 14 days சார் கூடவே தான் இருந்தேன். ஒரு 14 days ஃபுல் ட்ராவல். ஜஸ்ட் ஒரு 3 minutes 5 minutes ஸ்டார்டிங்கில் வரும், டெல்டட் சீனில் ஒரு 5 minutes வரும். பட் ஆனால் 14 days சார் கூட ட்ராவல் பண்ணேன். அவர் கூட நான் அந்த கான்வர்சேஷன் அவர் இருந்த அந்த கான்வர்சேஷன், இந்த $1 million கான்வர்சேஷன். இந்த பிக் இப்போ வரைக்கும் நான் ஒரு படம் ரிலீஸ் ஆகி 2021 ரிலீஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் என் டிபி இதுதான். நான் மாற்றவே மாட்டேன், மாற்றவும் முடியாது. ஸோ இவர் நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பயங்கர கான்ஃபிடென்ட். இப்போ நான் அடிபட்டதுக்கு அப்புறம் கூட இப்போ இங்கே வந்து நான் நிற்கிறேன்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ். ஏன்னா அடிபட்டு இருக்கும்போது அந்த படம் வந்து பார்த்தேன். ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது அந்த படம் பார்க்கும்போது அந்த இன்ட்ரோ சீனை பார்த்தோன்னே திருப்பி வரணும்னு முடிவு பண்ணி வந்தேன். டாக்டர் அட்வைஸ் பண்ணவே இல்லை நான் போக சொல்லி. சர்ஜரி ஆகி 40th day வந்து நான் இப்போ சக்திவேல் இந்த விஜய் டிவியில் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் மூவி அகைன் ஐ வாட்ச்ட் இட். இது பண்ண முடிஞ்சதுன்னா எது வேணால் பண்ண முடியும், நான் திரும்பி வந்தேன். ஸோ சாதாரண பிக் இல்லை, ஒரு லைஃப் ட்ராவல். நான் இந்த ப்ரொஃபஷன் இருக்கிற வரைக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை ஒரு மோட்டிவேட் ஆனால் இந்த பிக் பார்த்தா போதும், I'll get charged, I'll work like a beast. அந்த மாதிரி பூஸ்ட் கிடைக்கிற மாதிரி இன்ஸ்டன்ட்டா. கண்டிப்பா. அண்ணாக்கு வந்து இப்போ லைட்டா பொறாமையா இருக்குமா? நம்மளும் ரொம்ப ஆசைப்பட்டோம் விஜய் வரலாம், டான்ஸ் ஆடுறோம்னு சொன்னாங்க, நமக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு தோணுச்சா? இல்லை, இது விஜய் தளபதி அவரோட நடிக்கும்போது ஒரே ஒரு என்ன ஞாபகம் வரும்னா, நான் இன்னும் ரொம்ப ஒல்லியாக இருப்போம், தம்பியும் அப்போ நீ கொஞ்சம் சின்ன தம்பியாக இருப்பாப்புல. அப்போது 2,000 3,000 டிக்கெட்டுக்கு தான் போய் நிற்போம். அதுக்கே நிற்கும், ஒரு ட்ரெயின் மாதிரி நிற்கும். அப்போ அந்த டிக்கெட் கவுண்டருக்கு கங்கா யமுனா காவேரி 2 தியேட்டர் இருக்கும். ஸோ 2 கவுண்டருக்கு நடுவில் ஒரு கம்பி கேப்பு தான் இருக்கும். அப்போ நான் ஒரு டிக்கெட் கவுண்டரில் போவேன், தம்பி ஒரு டிக்கெட் கவுண்டரில் அனுப்பிச்சுடுவேன். ஏன்னா அவன் இன்னி அந்த கேப்புக்குள்ளே பூந்து சப்போஸ் இங்கே கூட்டமாக இருந்ததுன்னா இதுக்குள்ளே ஸோ என்ன பண்ணுவோம், இவனை தலையை பிடிச்சி உள்ளே தள்ளுவோம். ஸோ அந்த மாதிரி அப்புறம் ரொம்ப கூட்டம் வந்ததுன்னா நல்லா பெரம்பில் வச்சு டிக்கெட் கொடுக்குறவங்களாம் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அடித்து அப்படியெல்லாம் போய் ஒருத்தரை பார்க்க போகும்போது அப்போ வேறு மாதிரி இருக்கும். ஷாஜஹான் அந்த மாதிரி டைமில் எனக்கும் சீனியர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மூவி பார்க்க மாட்டாங்க, தேட்டருக்கு முன்னாடி நின்றுப்பாங்க. வெளியே வந்து யார் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அவனை கூப்பிட்டு போய் தனியாக கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சு அந்த மாதிரி வெளியே வந்து நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயங்கர விஜய் தளபதி ஃபேனாக இருந்த பீரியடு. திடீர்னு 2 பேரும் ஒன்றா ஆட்டோவில் வர்றாங்கும் போது அந்த பொறாமை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஓகே, சந்தோஷமா தான் இருந்துச்சு. அது மாதிரி சரி கிரவுடின் உச்சக்கட்டமா இருந்துச்சு. நம்மள ஒருத்தன் அங்கே இருக்காங்கும் போது, நம்ம வீட்டில் ஒரு பையன் அங்கே இருக்காங்கும் போது அது எல்லாமே மறந்துருச்சு. சரி, நீங்க சொல்லும்போது ஒன்று சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி தளபதி படம் பார்த்துட்டு வெளில வரப்போ படம் நல்லா இல்லைன்னு சொல்றவங்களை கட்டி வச்சு அடிப்பாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம், யாராவது நெகட்டிவ். அப்போல்லாம் இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் இல்லை. சொல்றது எப்போ இயர்ஸ் பேக். இப்போ நம்ம டீம்ல இருக்காங்க 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, யாரும் நல்லா இல்லைன்னு யாராவது ஒருத்தவங்க 4 பேர் பேசிட்டு இருந்தாங்கன்னா ஆஃபீஸ் ரூம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போற மாதிரி அந்த பக்கம் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீரியட்ல இருந்தே வந்து தளபதி ஃபேனர். ஸோ அப்படி ஒரு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, அதுவும் இது அந்த பஸ் சேஸ் பண்ணி ஓடுற சீன் வந்து பக்கத்துல ஒரு இன்னும் 2 பேர் பக்கத்துல இருந்தால இங்க ஒரு உதை அங்க ஒரு உதை உதச்சிட்டு தான் அதை பார்க்கணும். அந்த மாதிரி ஸோ அப்படி ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் ஷேர் என்கிட்ட சொன்னாரு, நான் அப்புச்சிராம் படத்தை பார்த்துருக்கேன்னு சொன்னாரு. எனக்கு இன்னும் ஐயோ நிஜமா சொல்றீங்களா சார், நல்லா பாருங்க சார், இந்த படம் தானா அப்படின்னு கேட்டேன். சத்தியமா இந்த படம் நான் பார்த்துருக்கேன் பாடனே, இன்னும் ஹாப்பியா இருந்தது. ஸோ அவரும் எல்லா படங்களையும் பார்க்கறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இஸ் வாட்சிங் எவ்ரிதிங், யூடியூப் ஆகட்டும், சின்ன மூவி பெரிய மூவில இல்ல, ஹீஸ் ஆல்சோ வாட்சிங் அண்ட் நோட்டிசிங் எவ்ரிதிங்கிறது நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்போ எங்கேயோ ஒரு பக்கம் நம்மளை பார்த்துட்டு இருப்பாருங்க நம்பிக்கையில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அகைன் I wish to work with him. பாப்போம். Yes, it is great. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ஷேர் பண்றப்போ எஸ் கிரேட் மெமரி. அடுத்த பிக்சருக்கு போலாமா? Sure. எஸ், ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங் பிக்சர். ஐயோ யார் இதுல? ரவீன். குரூப்ல டூப்பு போல. இது என்ன சார், இது யாரு சார்? தெரியலையா? இருக்கேன், நல்லா பாருங்க. ஏன் சொல்லி தராது, இருங்க பாப்போம். This one, the striped. Oh, the beautiful memory associated with this picture. இல்லை, இந்த பிக் என்னன்னா, நான் ரொம்ப எப்படின்னா எல்லாத்து மாதிரி தான், நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். நான்
என்னோட இவங்க வந்து என் கூட ஆக்சுவலாக நான் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மறுபடியும் பிடெக் இன் ஃபுட் டெக்னாலஜி பண்ணேன். நாங்கள் இந்த கூட இருக்கிற எல்லாருமே வந்து என் கூட ஸ்கூலும் படித்து ஒன்றா படித்து என் கூட டிப்ளமாவும் 3 வருஷம் படித்து என் கூட 1 இயர் ஒர்க் பண்ணி திருப்பி நாங்கள் எல்லாரும் பிளான் பண்ணி ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணோம். இது படிக்கிறதுக்கு ஜாயின் பண்ண மாதிரி இல்லையே சார். ஆமாம். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக படித்து அந்த மார்க் எடுத்து கரெக்டாக அந்த காலேஜுக்குள்ளே போகிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா இன்ஜினியரிங் இல்லையா. ஸோ அப்போ வந்து என்னென்னா நாங்கள் வந்து லேட்டர் என்ட்ரி டிப்ளமோ படித்ததுனால டேரெக்டாக செகண்ட் இயர். அப்போ எங்களை எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அப்போவே மீசை தாடியெல்லாம் வச்சுட்டு போவோம் நாங்கள் டீனேஜ் இருக்கும்போதே. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, உள்ளக்குள்ளே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் போயிருந்தோம். அப்போ நாங்கள் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டோம். அப்போ வந்து என்னோட ஸ்டாஃப் வந்து வாக் அவுட் ஃப்ரம் த ரூம்ன்ட்டாங்க. அப்போ நாங்கள் துரத்தும் போது வெளில வந்து சில் பண்ணலான்னு வரும்போது ரொம்ப கோவமாக அதான் பேசிட்டு வரும்போது யாரோ கிளிக் பண்ண ஃபோட்டோ இது. வாக் அவுட் ஃப்ரம் த ரூம் அப்படின்னு சொன்னப்போ நீங்க என்ன பயந்துட்டு வந்த மாதிரிலாம் இல்லையே பாக்குறதுக்கு. ஆமாம். என்னோட காலேஜ் லைஃப் வந்து மூவி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ துரத்தும் போது இது ஒரு கேரளாவில் எங்கேயோ ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் போகும்போது டோட்டலாக ஒரு எவ்வளவோ பேர் போயிருந்தோம், ஒரு 100 people போயிருந்தோம். அதில் 5 பேர் மட்டும் அவமானப்படுத்தி அனுப்பிச்சும் போது எடுத்த ஃபோட்டோ. வெளியே வந்து எந்த டீ கடை தேடலான்னு பாதி வச்சுட்டு இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோ. இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக மலரும் நினைவுகள். ஆமாம். எஸ், ஸோ வெரி பியூட்டிஃபுல். அடுத்து வந்து வி ஹாவ் அ வீடியோ. ஐ திங்க் அதில் நிறைய மெமரிஸ் ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படின்ட்டு வில் ஹாவ் தட். எஸ். This video holds a lot of emotionsங்க. The pain actually என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி அந்த ப்ரோக்ரஸ் இருந்துச்சு. நம்ம பேசியிருக்கோம் இதை பற்றி, எவ்வளோ பெரிய ஒரு டார்க் ஃபேஸ் இன் யோர் லைஃப் அப்படின்ட்டு. அம்மா இதெல்லாம் நீங்கள் பக்கத்துல இருந்து பார்த்தப்போலாம் உங்களுக்கு அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? பிகாஸ் அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணி ஓடி தெரிஞ்சுட்டு ஒரு பல வேலைகள் பண்ணிட்டு இருந்த ஒரு பையனுக்கு திடீர்னு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால அவரால் நடக்க கூட முடியாது அப்படின்றப்போலாம் எப்படி பார்த்துக்கிட்டீங்க? அந்த டைமில் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கம்மா? மறுஜென்மம் எடுத்து வந்த மாதிரி இருக்கு. அவன் குழந்தை, நாங்கள் சின்ன ஃபேமிலியாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துட்டோம். ஒரு 2 நாள் லீவில் வந்தான், அம்மா அப்பா பார்த்துட்டு போகலான்ட்டு. அப்போவும் பெரிய சொல்கிறான், வேண்டாம்மா இப்போ ரூம் மேலே கட்டுறக்க ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக கட்டிக்கலான்னு. சரி வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா, கோயம்புத்தூர்னா ரொம்ப விரும்பி வருவாங்க, பிரீத்திக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களும் வந்தாங்கன்னா வந்து ஒரு வாரம் 10 நாள் தங்குவாங்க, இந்த கிளைமேட் பிடிக்குன்னு சொல்லிட்டு மேலே ஒரு ரூம் கட்டுறப்போ தான் ஒரு 2 நாள் வந்து தங்குறதுக்கு வந்தா அந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அப்போது நம்மளே கூப்பிட்டு பையனை இந்த மாதிரி கீழே விழுக வச்ச மாதிரி ஒரு மனசில் ஒரு வேதனை. ஃபோன் பண்ண உடனே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஃபோன் பண்ண உடனே பெரியவன் தான் வந்தான். அப்போ தான் திட்டுனான், ஏம்மா நான் சொன்னேன்ல அவ்வளோ தூரம் அவசரப்படாதீங்கன்னு. அந்த நிமிஷம் அப்புறம் அவனால் நடக்கவே முடியல. 2 காலும் எனக்கு ஃப்ராக்சர் நான் லேடரை வச்சுட்டு நான் தான் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்போது என் மேலே விழுந்துருவேன்ட்டு என்னை தாண்டி விழுந்தான், தாண்டி குதிச்சிட்டான். அப்போ 2 காலும் ஃப்ராக்சர் ஆனோன்னு அவனே சொல்லிட்டான், அம்மா எனக்கு 2 காலும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுமா, அண்ணா ஃபோன் பண்ணிடுங்க என்னால் எந்திரிக்கவே முடியலன்னு. அப்புறம் தான் வந்து அதை மறக்கவே முடியாமல் வாழ்நாளில் மறுஜென்மந்தான் அவன். எந்த கடவுள் புண்ணியமோ அவனுக்கு இந்த அளவுக்கு நடந்தது. அந்த வருத்தம் தான் இன்னும் எங்களுக்கு. ஐ மீன் ஆக்சுவலி என்ன நீங்கள் சொல்கிறப்போ ஒன்று எனக்கு ஹிட் ஆச்சு. அவன் எங்கள் குழந்தைகள்லாம் அழுகிறாங்க, 2 பேர பிள்ளைகள் அழுகிறாங்க. அவங்க மாமனார், எங்கள் ஃபேமிலியில் ஒரு கஷ்டம்னு வந்தது இவன் கீழே விழுந்தது தான். அது வரைக்கும் சின்ன குடும்பமாக இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். எங்கள் மருமகளுக்கு 2 மருமகள் வந்தவ எனக்கு பொண்ணுகளாட்டு தான், அவ்வளோ நல்லா இருந்தோம். இந்த ஆக்சிடெண்ட் தான் எங்களுக்கு வந்து ஒரு கண்டிஸ்ட் மாதிரி. இந்த இன்சிடென்ட் வந்து எல்லா ஃபேமிலிலையும் இருக்கும். அந்த ஃபைனான்ஷியலி சொந்தக்காரங்க, அந்த ரிலேட்டிவ்ஸ், அந்த இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும் எல்லா ஃபேமிலி. பட் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டு பெட் ரிட்டன்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஹியூஜ் திங். அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம். அது 2 காலுமே
அதுவும் நல்ல ரெண்டு ஓடிட்டு ஒரு காலுமே இடத்துல ஆனது நிற்க மாட்டான், ஒரு இடத்துல நிற்க மாட்டான். எங்கே ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு டான்ஸு இது அவன் கால் நிற்காது ஒரு இடத்துல. அந்த மாதிரி இருந்த பையனுக்கு இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப எக்ஸைட்டு. வண்டி தள்ளுவான் பாருங்க, அந்த வீல் சேரை தள்ளிட்டு வருவான். தம்பி இன்னுமே தள்ளுவான். சித்தப்பா 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 தான் அந்த குழந்தைகளுக்கு உயிர். அந்த அளவுக்கு பாசமாக இருப்பான். I mean, கடவுள் yes, we see a lot of pain. In fact, நீங்க சொல்றப்போ வந்து I realized one thing. இதுல எவ்வளோத்துக்கு எவ்வளோ physical pain இருக்கோ அதே அளவுக்கு emotionally you would have been disturbed இல்லையா? How did you like அதுல ரெண்டுத்துலயும் வந்து எப்படி வந்தீங்க வெளியில? Because it is ஒரு தைரியம் தான். அவன் பெரியவர், அவங்க மாமனார், அவனுடைய இதுதான் பெரிய வந்து விடாம ஒன்றும் இல்லை ஒன்றும் மாமனார் இல்லை. கொஞ்சம் நல்லா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது கொஞ்சம் இதெல்லாம். இன்னொன்று நாங்கள் தம்பி தனியாக விடலை, ஸோ கூட்டமாக இருப்போம். அது எந்த டைம்லேயும் அவனை ஃபிசிக்கலாக கோ த்ரூ பண்ணதை விட எமோஷ்னலாக தான் ரொம்ப அவருக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அந்த பீரியட். அவர் பெயின் கூட தாங்கிக்கிட்டாரு. பட் ரொம்ப ஆடி ஓடி இருந்த ஒரு ஆள் ஒரு சடனாக இடத்துல இருக்கணும். பெட்ரிடன் ஆனோடனே அவர் எமோஷ்னலாக தான் ரொம்ப பிளாக் பண்ணார், ரொம்ப டிப்ரெஷனுக்கு போனாங்க. ஆனால் அவரோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸு எல்லாரும் ட்ரைட் கூட மோஸ்ட்லி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவர் யாரையுமே தனியாகவே விடலை. ஏன்னா தனியாக விட்டா அவர் வந்து வேற ஏதாவது யோசனை சிந்தனையில் போயிடும். பொண்ணு குழந்தை எப்போவுமே அவங்க கூடயே தான் இருப்பாங்க. ஸோ வி மேக் ஷூர் தட் சம்மன் இஸ் தேர் சிட்டிங் அரவுண்ட் ஹிம், ஸோ தட் அவர் வந்து டிஸ்டர்ப் ஆக மாட்டார் அப்படின்ற அந்த அந்த ஒரு இது நாங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டோம். அதான் பெயின் அவருக்கு தாங்கிக்கிட்டாரு. பட் அந்த எமோஷ்னலாக அவர் வெளியில் கொண்டு வரது தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. பட் அவர் சைட்லேருந்து நிறைய புஷ் இருந்தது, வெளியில் போகணும். நாங்கள் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் வேண்டாம், இந்த கால் வச்சுட்டு ஏன் வெளியில் போகணுன்னாலும் இல்லை எனக்கு வீட்டில் இருந்தால் முடியாது, நான் வெளியில் போகணும்னு கிளம்பி போயிடுவார். ஸோ அவர் கூட ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. நினச்ச டைம் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் ஆளுங்க இருந்தாங்க. இப்போ ஏதோ நாங்கள் வந்து ஒர்க்கில் பிஸியாக இருந்தால் கூட யாராவது ஒருத்தர் அவங்க கூட இருந்தாங்க. ஸோ கிட்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருந்தாங்க. ஸோ எஸ், குட்டி வாண்டுங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் they've been an emotional support as well இல்லையா? அதனால தான் you've been able to bounce back. தேங்க்யூங்க. இந்த வீடியோ ப்ளே பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிட்டாங்க. தெரியாத விஷயங்கள் எனக்கு மட்டும் தான் இருக்குது. இப்போ சொல்லாமா வேணாமான்னு இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது இப்போ நம்ம இங்கே எல்லாரும் இருக்கோம் இல்லையா, சம்திங் வி ஆர் டூயிங். நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, நாளைக்கு என்ன ஷோ இருக்குது, இன்றைக்கி என்ன ஷோ இருக்குது, இன்றைக்கி என்ன பேமெண்ட்ஸ் வந்தால் நாளைக்கு என்ன வாட் எவர் அடுத்தது என்ன நோக்கி போயிட்டுருக்கோம். இது ஆக்சுவலி உண்மை கிடையவே கிடையாது. திஸ் இஸ் நாட் ட்ரூ அட் ஆல். திஸ் இஸ் நாட் ரியாலிட்டி அட் ஆல். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கங்கிறதெல்லாம் வந்து அது ஒரு டைம் தான். மதியானம் ஒரு 2 மணிக்கு ஒரு அமைதி இருக்கும் பாருங்க வீட்டுக்குள்ள. அது அடிபட்டு உங்களால் எந்திரிச்சு அந்த பெட்டிலிருந்து கீழே இப்படி குனிய கூட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எத்தனை இப்போ இன்னைக்கு நான் இப்போ அண்ணாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும், அம்மா ஓகே, அம்மா இன்னும் அடுத்தது சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எவ்வளோ நேரம் கூட இருப்பாங்க? முடியாது. எனக்கு வந்து ஆக்சுவலி ஐ வென்ட் டு சைக்காலஜிக்கல் டாக்டரை பார்த்து, சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து, வாஸ் அண்டர்கோயிங் லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் தேட். நான் அடிபட்டு ஒரு 4-5வது நாளில் வந்து ஒரு காரில் ஏறி உட்காந்துட்டேன். இட்ஸ் நாட் அட்வைஸ்ட். இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த அந்த போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸிங்கோ, இது வந்து இவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு லெக். ஸோ நமக்கு என்னென்னா அந்த மாதிரி கஷ்டம் வரும்போது தான் நீங்கள் ரியல் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பை பார்ப்பீங்க. அதுதான் ஆக்சுவலி உண்மை. நம்ம அது எல்லாத்துக்கும் தேங்க் காட் ஓகே we're all going in a குட் வே. ஏதோ ஒரு இடத்துல நடக்கும்போது தான் அப்போ தான் தெரியும் நமக்கு ஆக்சுவலி நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்னு. நம்ம ஸ்ட்ராங்கா வீக்காங்கிறது அப்போ தான் தெரியும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து கை உடஞ்சிருச்சு, ஒரு கால் உடஞ்சிருச்சுன்னா எந்திரிச்சு நடப்பீங்க. இட்ஸ் நாட் தேர். ஓப்பனாக சொல்லணும்னா என்னோட ரெஸ்ட் ரூமுக்கு என்னால் போக முடியாது. நான் பெட்டில் தான், எனக்கு 35 ஏஜ் ஆகுது, எங்கள் அம்மா தான் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்ததே இல்லை. ஜஸ்ட் இமேஜின் என்னோட எவ்ரிதிங், நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன், எவ்ரிதிங் ஷி யூஸ் டு ஹேண்டில். நான் இந்த வயசுல வந்து எப்படி கூச்சம் சொல்லுவான், அம்மா உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அம்மா நடக்கிறது பார்த்தா எனக்கு ரொம்ப ஸோ வருத்தப்படாதீங்க. ஸோ என்னன்னா அவ்வளோ தூரம் வந்து அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம். அப்போது டிப்ரெஷனில் இருக்கும்போது நான் பார்க்குற ஒரே விஷயத்தை தான் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். அந்த டைமில் நமக்கு பிடிச்சதை பண்ணணும்.
எனக்கு பிடிச்சது ரொம்ப பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம வாட் வி ஆர் பேஷனட் அபவுட். எனக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட என்னால் வீட்டில் இருக்க முடியாது. நான் தேடுவேன், அவர் வீட்டுக்கு போகலாமா, இவர் வீட்டுக்கு போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமான்னா யாருமே அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. அவங்க ஈவினிங் ஒர்க் முடிச்சு வரும்போது தான் அவைலபிளாக இருப்பாங்க. அம்மாவை கூட்டிகிட்டு எங்கே போவீங்க? என்னை வீல் சேரில் தூக்கி ஒரு காரில் உட்கார வைக்கணும்னா ஐ நீட் 2 people. அந்த 2 பேர்த்த நான் தேடி எங்கே போவேன்? அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தினேஷ்னு ஒருத்தர் இருந்தால், என்னோட உலகத்தில் எல்லா கார்னர் இருக்கும் இல்லையா, எல்லா கார்னருக்கும் அவன் வீல் சேர்லேயே தள்ளிட்டு போனான். அவனோட ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு. தினேஷ், இஸ் நேம் இஸ் தினேஷ். அவன் இல்லைனா நான் இந்நேரம் வந்திருக்கவே முடியாது. இந்த இடத்துல நான் நிறைய தாட்ஸ் வரும், உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப டார்க்கான ஒரு சைட். நான் பாசிட்டிவாக அதை சொல்லணும்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் தான். இட் வில் சேஞ்ச் எனி டைம். நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும். வி ஹாவ் டு கீப் ஆன் ரீடிங் லாட் ஆஃப் புக்ஸ். நம்ம மைண்டை வந்து அதர் தென் திஸ் ரொட்டீன் ஒர்க், நம்ம வந்து மெடிடேஷன், யோகா, இதெல்லாம் நம்ம தெரியாது, சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், சேனலை மாற்றிடும். பட் ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ணா நிறைய அந்த சில மந்த்ராஸ் எல்லாம் வந்து எனக்கு இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு கெரியர் ஆகட்டும், ஒரு லைஃப்பில் ஒரு வேக் பீரியட் ஒன்று வரும். கெரியர் மேலே ஒரு ரொம்ப பயம் வரும். ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டேஜ் அவருக்கு அடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பீரியடை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பட் நீ ஒரு லைஃப் டார்க்கான பீரியடை ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப Strong-ஆ, அழகா வந்து ஹேண்டில் பண்ணீங்க. அண்ட் டுடே யூ ஹியர் அப்படின்றப்போ ஐ திங்க் யூர் வெரி இன்ஸ்பைரிங். ரியலி பிரவீன், யூர் ரியலி இன்ஸ்பைரிங். கடவுள் வந்து சொல்லுவாங்கல்ல, if you are broke, the God is preparing you for something. சம்திங் பெட்டர். எஸ். ஸோ நான் அடிபட்டு சர்ஜரி ஆகி இதில் ஒரு டைட்டானியம் ஸ்க்ரூஸ் ஒரு அரௌண்ட் 12 ஸ்க்ரூஸ் இருக்குது, இதில் ஒரு பிளேட்ஸ் இருக்குது, இவ்வளோ பெரிய ராடு உள்ளே வச்சுருந்தாங்க, இப்போ தான் எடுத்தாங்க. அப்போ இருக்கும்போது 40th டே எனக்கு கால் வருது விஜய் டிவிலேருந்து. மேசிவான ஒரு ப்ராஜெக்ட், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சக்திவேல் சொல்லிட்டு. அதில் நீங்கள் தான் ஹீரோ சார். இந்த மாதிரி அடிபட்டுருக்குன்னு தேர் ஆல் வெரி ஷாக்டு. என்ன எப்படி சொல்கிறாரு? அப்போ தான் மாமன்னன் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. படம் ரிலீஸ் ஆகுது, நான் பெட்டுடனாக இருக்கேன். அப்போ வந்து டோட்டல் டீமும் கிளம்பி கோயம்புத்தூருக்கு வந்தாங்க. எனக்கு நீங்கள் தான் வேணும்னு சொல்லி சர்ஜரி ஆகி 40th டே நான் பார்த்தாங்க. 41st டேக்கு நான் சென்னைக்கு தனியாக என்னோட க்ரச்சஸில் நடந்து வந்து அந்த ப்ரோமோவை பண்ணேன். நவ் த சீரியல் இஸ் கோயிங் வெரி வெல், டூயிங் வெரி வெல். இப்போ அப்புச்சிராம் எப்படி எனக்கு ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கும், இப்போ சக்திவேல் வேலா அப்படின்னா எவ்ரிபடி இஸ் லைக் ரெகக்னைசிங் மீ. அது வந்து ஆக்சுவலி பிரவீன்ற பேரை விட சக்தின்ற பேர் தான் பட்டுன்னு வருது. அந்த மாதிரி ஒரு strong வேலா impact. சக்திவேலன், வேலனா வந்து வேளான்னு கூடுவாங்க. வேலவன் நேம். வேலான்னு இப்போ கூட நம்ம ஷோ போகும்போதெல்லாம் வேலவன். ஸோ அது பார்க்கும்போது ஓகே, நம்ம somehow ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அபவுட் மை செல்ஃப். இதையே பார்த்துட்டோம், இனி எவ்வளோ நாளும் பார்க்கலாங்கிற அந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்துருச்சு. இனி அதனால அதை பிடிச்சி நம்ம போயிடணும், அதை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். SS Music proudly presents the Family Stars Season 3. Title sponsors Mad Rabbit. Powered by Ambu Star Biryani. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. Special partner Terenum Homes, the brand of trust.